சண்டே மார்னிங் டூரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. எழுந்து செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்தது. அதுக்கெல்லாம் தண்ணி விட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியில் காயெல்லாம் இருந்ததுன்னு பறிச்சுட்டு வந்தாங்க. நைட்டு ஒரு ஷீர் ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதுக்கு சித்தி வீடு வந்திருந்தாங்க. சரி சித்த நேரம் போய் கிணத்துல குதிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. வெயிலும் பயங்கரமாக இருக்குது. சரி வாங்க போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு போய் எல்லோரும் ஒரு 2 மணி நேரம் கிணத்துல குளித்தோம். ஆல்ரெடி கிணத்துல குளிச்சு தான் வாய்ஸ் மாறி போயிடுச்சு. இப்போ டூரெல்லாம் சுற்றிட்டு வாய்ஸ் சுத்தமாக மாறிடுச்சு என்னோடது. சித்தி வீட்டில் இருந்தே பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டு சீர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அம்மா என்னை பெற்றிருந்தாலும் என்னை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே சித்தி 2 பேரும் தான். எங்கள் சித்தி 2 பேர் என்னை எப்படி வளர்த்துனாங்களோ அதே போல் தான் நான் என்னோடய தம்பி தங்கச்சிகளை வளர்த்துனேன். என் தங்கச்சியும் எனக்கு கட்டி பிடிச்சி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொன்னால் அந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா சீர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். என்ன சீருனா பெரிய பிள்ளை ஆன பொண்ணுங்களுக்கு தெரட்டி ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த சீர் தான். சீருக்கு வந்தாச்சு. வந்துட்டு எல்லா குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட சுட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸையும் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இந்த சாக்லேட் அப்படியே ஒழுகுற மாதிரி அந்த இது வச்சுருந்தாங்க. சன்சிக்கும் சுகஸ்திக்கும் இதை பார்த்ததையும் செம்ம சந்தோஷம். எப்போவுமே கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த டைம் இந்த சாக்லேட்டை தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு சித்திகளோடு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி மதர்ஸ் டேங்க.